நம்ம வீட்டில் ரெய்னி சீசனில் வின்டர் சீசனில் இதுமாரி வாட்டர் ஹீட்டர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஷாக் அடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? வாட்டர் ஹீட்டர் மேலே ஒரு மெட்டல் பாயிண்ட் இருக்கும். அந்த மெட்டல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகாது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைக்ரோம்னு சொல்லிட்டு ஒரு வயர் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து ஹீட்டை வந்து வெளியிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து கான்டாக்ட் பண்ணும். நைக்ரோம் இருக்கும். மெட்டல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடுன்னு ஒரு லேயர். அது வந்து பார்த்தீங்கன்னா மின்கடத்தா பொருள். நம்ம நைக்ரோம் இருக்கும். மெட்டல் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்கடத்தா பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைக்ரோம் ஒயரில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு வந்து ஹீட்டை மட்டும் தான் கான்டாக்ட் ஆகும். எலக்ட்ரிசிட்டி வந்து கான்டாக்ட் ஆகாது. ஹாட் ஏர் ஹீட்டர் டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைக்ரோம் ஒயருக்கு வந்து சப்ளை தர 2 டெர்மினல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாயிண்ட்டுக்கு வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெர்மினலுக்கும் மெட்டல் பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் புஷ் ஒன்று இருக்கும். இப்போ சப்ளை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நைக்ரோம் ஒயருக்கு மட்டும் தான் சப்ளை போகும். மெட்டலுக்கு வந்து சப்ளை போகாது. ஷாக் அடிக்க 2 கண்டிஷன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலில் தாண்டி நம்ம தண்ணி வைக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்டு மினிமம் லெவலை தாண்டி நம்ம கீழே வந்து தண்ணி வைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி படாத இடத்துல வந்து ஹீட் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து பாதிப்படையும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சப்போஸ் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போயிடுச்சுன்னா நைக்ரோம் ஒயரில் வந்து டச் ஆகி நம்ம ஷாக் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வின்டர் சீசன்லையும் ரெயின் சீசன்லையும் வாட்டர் ஹீட்டர் வந்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். தண்ணி சுட்டுச்சான்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்காம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது குட்டி பசங்களை யாருமே கிட்ட விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். பை.